திருமணமான அன்றே புதுமாப்பிள்ளை மர்மமான முறையில் மரணம் அடைந்தது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பெரவள்ளூரைச் சேர்ந்த லோகேஷிற்கு ராஜலட்சுமி என்பவருடன் திருமணம் நடந்த நிலையில் அன்று மாலையே அவரது வீட்டில் உள்ள அறையில் வாயில் நுரை தள்ளியபடி உயிரிழந்து கிடந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் குறித்து கொலையா தற்கொலையா என்ற கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனி மாவட்ட போடி காவல் நிலையத்திற்குள் நிகழ்ந்த கத்திக்குத்து சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. தேவார பகுதியைச் சேர்ந்தவர் திவாகர். இவருக்கு தம்மிநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த தாரணி என்பவருடன் 6 ஆண்டுகளுக்கு முன் திருமணமான நிலையில் கடந்த 7 மாதங்களாக இருவரும் பிரிந்து வாழ்ந்து வந்துள்ளனர். இந்நிலையில் தாரணி அஜித் என்பவரை திருமணம் செய்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே மகளை காணவில்லை என அவரின் தந்தை காவல் நிலையத்தில் புகார் அளிக்க அனைவரையும் போடி காவல் நிலையம் அழைத்து பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது. அப்போது விசாரணைக்கு வந்த தாரணியின் முதல் கணவர் திவாகர் தாரணிக்கு திருமணமாகாததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். பின்னர் மறைத்து வைத்திருந்த கத்தியால் தாரணி, அஜித் மற்றும் தாரணியின் உறவினரான வைரமுத்து என்பவரை சரமாரியாக குத்தியுள்ளார். படுகாயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் திவாகர் மற்றும் அவருடைய தந்தையை கைது செய்த போலீசார் விசாரித்து வருகின்றனர். இலங்கை பருத்தித்துறையில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 60 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த இலங்கை ராணுவ புலனாய்வு பிரிவினர் இளைஞர் ஒருவரை கைது செய்தனர். அதிரடி படையினருடன் இணைந்து பருத்தித்துறை வல்லிபுரம் வனப்பகுதியில் ராணுவ புலனாய்வு பிரிவினர் சோதனை நடத்தினர். அதில் 25 பாக்கெட்டுகளில் இருந்த 60 கிலோ கஞ்சாவுடன் வத்திராயன் வடக்கு பகுதியைச் சேர்ந்த இளைஞரை பிடித்தனர். பின்னர் பருத்தித்துறை போலீசாரிடம் கஞ்சா மற்றும் இளைஞரை அதிகாரிகள் ஒப்படைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.